எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி அவங்க சந்தோஷத்துக்காக குழந்தைய பக்கத்து ரூம்ல படுக்க வச்சிருவாங்க. காலையில அப்பர் நான் குழந்தை ரூம்ல போய் பார்த்தா டிட்லி காணாம போயிருப்பான். இவ பயங்கரமா அழுதுகிட்டே ரெசார்ட் ஃபுல்லா தேடுறானா எங்க தெரியுமே கிடைக்காதல போலீஸ் அங்க வந்துடுறாங்க. சிசிடிவில இவங்க வரும்போது அப்பர் நான் பெட்ஷீட்டால குழந்தைய ஃபுல்லா கவர் பண்ணிருப்பான். அவன் ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. இத பார்த்த போலீஸ் இவங்க உண்மையிலே குழந்தைய கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. இத கன்ஃபார்ம் பண்றதுக்காக சுஷாந்த் ஹஸ்பண்ட குழந்தையோட போட்டோ வரைய சொல்ல ஒரு பக்கம் அப்பர்னாவையும் குழந்தை போட்டோ வரைய சொல்றாங்க. பார்த்தா ரெண்டு போட்டோமே மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் போலீஸ் சுஷாந்தோட டீடைல் விசாரிச்சு தெரிய வருது ரெண்டு பேரும் உண்மையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் போட்ட போட்ல சுஷாந்த் உண்மையை ஒத்துக்கிட்டு சார் நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது அப்பா நான் லிஃப்ட் கேட்டா அவளை அப்படியே பேசி கரெக்ட் பண்ணி இங்க ஜாலியா இருக்கலாம் சொல்லிட்டு தான் கூட்டு வந்தேன்னு உண்மையை ஒத்துப்பான். மத்தபடி அவ குழந்தை பேசலாம் நான் கிளியராவே பார்க்கல சார்னு சொல்லுவான். போலீஸும் அப்பா நான் கிட்ட போயிட்டு இவன் சொல்றலாம் உண்மையாமான்னு கேட்டா சுஷாந்த் என்ன விளையாடிட்டு இருக்க நீ தானே ஹஸ்பண்ட்னு அப்பா நான் ஒரு குண்டு தூக்கி போடுறான். ஒரு பக்கம் போலீஸ்க்கு மண்டை காஞ்சிருது. யார் சொல்றத நம்புறதே தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சுஷாந்தோ இங்க இருந்து தப்பிச்சா போதுனான்னு சொல்லிட்டு அப்பா நான் கிட்ட நான் தான் டிட்லி கடத்தி வச்சிருக்கேன் என் கூட வா நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க. அப்பதான் ஒரு வயசானவர் வந்து என் பொண்ணு டிட்லியே காணும்னு அப்பர்ணா போட்டோ போலீஸ்ட காமிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் சுஷாந்த் அப்பர்ணாவோட பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பொம்மை தான் இருக்குது. அப்ப டிட்லின்றது ஒரு பொம்மையான்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆக என் பொண்ணையே வாடா பொம்மைன்னு சொன்னான்னு அப்பர்ணா அவன் முதுகுலயே குத்தி அவனை குடுறமா கொன்னுறான். இங்கதான் அந்த வயசானவன் ட்விஸ்ட் ஓபன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அவன் பேரு அப்பர்ணாவே கிடையாது டிட்லி. அவன் 3 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பான். அங்க இருந்து தப்பிச்சுதான் சுஷாந்த் கூட இங்க ஓடியும் வந்திருப்பான். சோ இப்ப முழுசா சைக்கோவா மாறின தான் பொண்ணை தேடிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பாரு.